வெல்கம் டு ஃப்ரீக்கி vlogs. எங்கடா போகிறோம்? இப்போ ஓசி கற்றுவாங்க சைட் அடிக்க ரெண்டுமே இல்லை. நம்ம ட்ரிப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். லிஃப்ட் வந்துச்சு. இப்போ நாங்கள் பேசினதெல்லாம் vlogல இதே ஆட் பண்ணி விட்டுருக்கோம். கண்டிப்பா இருக்கு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். சொல்லுங்க. அது மட்டும் தவறான செயல். இவனுக்கு ஆளு இருக்கு. இல்லை உங்க லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஏன்டா பாடம் பிடிச்சிருக்க? லிஃப்ட்ல ஏறிட்டு லிஃப்ட் பட்டன் கூட அமுத்தாம இது க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபேன் கொஞ்சம் குளிருது எங்களுக்கு. ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா இவனுக்கு ஆளு இருக்கு, அவனுக்கு ஆளு இருக்கு. இவருக்கு வந்து ஆளுகள் இருக்காங்க, அன்னிகள். எங்களுக்கெல்லாம் அன்னிகள். அது மட்டும் நான் மொரட்டு சிங்கிள் இல்ல மொரட்டுத்தனமான பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யாருக்கும் பர்ச்சேஸ் தெரியாது. பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரிப்புக்கு நெக்ஸ்ட் பிளான் போட்டுருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். என்ன பர்ச்சேஸ் இதுங்க என்கிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா இருக்கு. 5 ரூபாய்க்கு நான் லேஸ் வந்து 5 ரூபா இதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம். மொத்தம் 16 20 ரூபா வச்சிருக்கோம். 20K வச்சு இப்போ எல்லாத்தையும் வாங்க போகிறோம். 20 ரூபா சார். 10 ரூபா சார். ஒண்டலோட இருக்கு 5 ரூபா சார். 5 ரூபா சார். எங்கடாது அதான் சார். எவ்வளோ வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளோ வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? அதான் சார் இது. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கரெக்டாக இருக்குமாடா? அப்படியே சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். சின்ன சைஸாக இருக்கா? தம்பி முதல்ல நீங்க தம்பி மொதல் குழந்தை கரெக்டாக இருக்குமா? எனக்கே கரெக்டாக இருக்குங்களா? தம்பி அதான் நீ முதல்ல வந்து கல்யாணம் பண்ணணும். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அந்த மாதிரி முதல்ல சொல்லணும், அதை அவங்க கேட்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டிமார்க்குள்ளே போனோடனே வீடியோவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டாங்க. எல்லாம் அங்கேருந்து ஃபன் மொமெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்களாம் குழுங்க சிரிப்பீங்க நான் பண்ணுற இது காமெடிக்கலாம். பட் அவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை ஆம்பளை கொஞ்சம் வேறு 4-5 பொண்ணு மாப்பிள்ளையவே பார்த்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பிள்ளை என்னை பார்த்துச்சு, நான் நம்பர் வாங்கலான்னு போனேன். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அவ்வளவு உன்னதான்டா பாத்துனேங்கடா. போ மச்சான் போய் மாசு காட்டுறான். போடா ஆடுறா. மாப்பிள்ளை நீ கொடுத்த 5 ரூபாய்க்கு இது நான் சொன்னதே அதிகம் தான். ஆனால் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போடுற மாப்பிள்ள கொஞ்சம் பார்த்து கண் நம்ப மாட்டாங்க. அப்போ காசு கொடுத்தோன்னா நம்பிடுவாங்க. சரி நான் யார்ட்டும் சொல்லிடல நீ காசு கொடுத்ததா? இல்லை நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் சொல்ல மாட்டீங்க. சொல்றது ஒன்றும் இல்லை. இதோட அல்டிமேட் என்னன்னா அந்த காசு எடுங்க. இப்படி கேமரா பிடிச்சிக்க. அப்படியே இப்போ நாங்கள் இந்த பிங்கோ வாங்கினோம் சரிங்களா. இந்த பிங்கோ 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதுக்கு சரி 50 ரூபா ஊற்றியா 1 வாங்கணும் 2 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பொறி காசு எடுத்துட்டோம். சரி அந்த காசை உங்கள்ட்ட காட்டுறோம் இருங்க. இந்தா எங்க இது ஒரு நோட்டு 10 ரூபா சரிங்களா. இதெல்லாம் பழகாத நோட்டு. இந்த நோட்டெல்லாம் இங்கே ரேர். அடுத்து கீழே வந்துருச்சு. சாரி 10 ரூபா காயின் 1, 5 ரூபா காயின் 1, இன்னொன்று ஏதோ இது கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் திஸ். இதெல்லாம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் இது கூட ஏதோ ஓகே. ஏன்டா இதுல ஒன் சார் என்ன காட்டு இது இல்லை நோட்டு இல்லை. அப்போ என்ன இருக்குன்னு நான் எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? என்ன நாள் நோட்டில் இல்லை உனக்கு? இது முதல்ல நோட்டே இல்லைங்க. ஆனால் இந்த கிழிஞ்ச நோட்டு இந்த 10 ரூபா காயினையும் கொடுக்க சொன்னீங்க பார்த்தீங்களா. அது ஒருத்தர் சூலேஸ் கட்டணும் அந்த பக்கம் போறாரு. இருந்தா இவரு தான் சூலேஸ் கட்டணும் அந்த பக்கம் போறாரு. இவரே நீங்க பில் பே பண்ணுங்கன்னு என் கையில காசு கொடுத்துட்டு போறாரு. காசு கிடையாது 50 ரூபா கொடுத்தேன். அது எப்படி என்ன போய் கொடுக்க நீ போய். அதுக்கு நீ அந்த பிங்கோ பேக்கெட் போல எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கவர் தானே வேணும் சொல்லி கவர் மட்டும் கொடுத்து என்ன பண்றது? அட ஒன்றும் இல்லைங்க, இந்த டிமார்ட்டே நம்மளுக்கு தான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஓனர் சொந்தமாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே நம்ம காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம டிமார்ட் தான் ஒன்று இல்லை. ஆமாம் போன வாரம் தான் காசு கொடுக்க சொல்லி கட்டி வச்சு அடிச்சாங்க. அதை மறந்துட்டு பேசுறாரு, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை கோடிக்கு டிமார்ட் வாங்கினீங்க? எத்தனை கோடிக்கு? 100 கோடி ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து இருக்கும். 100 கோடி இருக்கும். 100 கோடி வந்துடும். 100 crores. யா ஷேர் 2 ஷேர் பார்ட்னர்ஷிப் தான் போட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும். நான் 50 கோடி, நான் 50 கோடி போட்டிருக்கேன். உங்க பேங்க் பேலன்ஸ் கட்டுங்க, நீங்க பேங்க் பேலன்ஸ் கட்டுங்க 2 பேரும். இப்போ சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. அது கூட ஸ்கேன் பண்ணும்போது தான். அதனால தான் அந்த
கிழிஞ்ச நோட்டையும் அது வாங்க மாட்டேன்ட்டாங்க. அது வேற அந்த விஷயம். நோட்டுகள்லாம் என்ன குறைச்சு எனக்கும் தெரியல. நோட்டெல்லாம் ரொம்ப பழமையான நோட்டு. நான் கேட்டேன் அந்த நோட்டெல்லாம். அந்த நோட்டு, இந்த 10 ரூபா காயின், இந்த 5 ரூபா காயின், அந்த ஏதோ அது கூட இதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன பிரச்சனை இங்க என்னன்னா, நான் கூட பேசிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தர் அப்படியே இங்க பாருங்களேன். இதை பாருங்களேன். தராம தின்னுட்டு இருக்காருங்க. அதாவது பொண்ணை வந்து பார்த்தா கூட பரவாயில்ல, பொண்ணையே வந்து பாக்குற அளவுக்கு ஆன்ட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. அங்க ஒரு ஆன்ட்டி கீழே கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆன்ட்டி அவங்க உத்து பார்த்துட்டு இருக்கான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டீங்க. அந்த ஆன்ட்டி அதாவது கண்ணு சிமெண்டா பாக்குறான்னா ஒருத்த மட்டும் தான் அந்த ஆன்ட்டி. ஆமா, அதுவும் ஆன்ட்டி வயசு பாத்தீங்கன்னா 40 to 45 இருக்கும். 60+. அது உள்ள பார்த்தது 60+. இது வந்து நான் 40 to 45 இருக்கும். ஆனா சரி, எனவே அப்படி பாக்க அவனா நீ ஆன்ட்டி எப்படி பாப்பான்னு யோசிச்சு பாருங்க. எங்களே இப்படி பையனே இப்படி பார்த்தானா, ஒரு புள்ள அவனுக்கு ஆன்ட்டி இப்படி பார்ப்பாங்க. ஏன்டா இப்படி அவன் பாக்குற பார்வையை பாருங்க. அதாவது இந்த பார்வை காமத்துக்கும் மேல. சரி, அதுக்கப்புறம் காமத்துக்கும் மேல, வைகுண்டத்துக்கும் கீழே. இல்லைங்க, உள்ளுக்குள்ள ஒரு செம ஃபிகர் இருந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபிகர் பேர் என்ன சொல்லுங்க? ஃப்ரெண்டு தான். இது என்ன கான்செப்ட்னா, உள்ளுக்குள்ள ஃப்ரெண்ட் இருக்கா, 2 பேர் என்ன? ரம்யா. கேட்கல. ரம்யா. அடுத்து எங்க போறோம்? அடுத்து எங்க போறோம்? போறோம் அதை நான் சொல்றேன் எப்படின்னு. அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. கேமரா மேல தூக்குங்க, அடுத்த கேமரா அங்கேயே காட்டுறோம். இது உங்க சேனல் பேர் என்னங்க? தெரியாது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஈரக்காத்தெல்லாம் எசையாக தூங்கி போனேனே எப்போ, அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ. அடடா உறவா ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இனிக்கும். காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே. அதாவது டேய் வீடியோ பண்றா. ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ எங்க இருக்கோம்? இப்போ எங்க ப்ளூபெரியா, சரி, கிங்ஸ்பெரி, ஸ்ட்ராபெரி. வாயிலே வரல. ஆனா இடம் பயங்கரமா இருக்குங்க. தரமா இருக்கு. பங்கமா இருக்குங்க. உள்ள விட மாட்டாங்கன்னு நினைச்சோம். நாங்களும் காஸ்ட்லி ஷாப்பாவெல்லாம் போட்டு உள்ள அதாவது வந்துட்டோம். இங்கே 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ எல்லாம் போட்டு வந்துக்கிறாரு. இதான் ஒயிட் ஷூ பாத்தீங்களா? இந்த ஷூ மாதிரி காமிங்க, காலேஜ் காமிக்கிறேன். அதாவது இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னானுங்க. வீடியோ அதிகமாக எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா இதெல்லாம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்காக தான். நீங்க என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நீங்க எங்க வீடியோஸ் அப்ப சந்தோஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். அது உண்மையா இருந்ததுன்னா அந்த லைக் போடாதீங்க. பொய்யா இருந்ததுன்னா மட்டும் லைக் போட சொல்றா. அப்படின்னாதாங்க போட மாட்டாங்க, போடுவாங்க. ஏதோ சொல்றேன், சொல்லு. இல்ல நான் சொன்னது அப்படி உண்மையா? சொல்லு. லைக் போடாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொன்னது உண்மையா இருந்தா மட்டும் அவங்க மனசு படி. எனக்கு புரியல. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். இப்போ இந்த வீடியோலாம் உங்களுக்காக தான், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு நாங்க நினைச்சு போடுறோம். அதே நீங்க நம்புறீங்க அப்படின்னா லைக் பண்ணாதீங்க. இல்ல புரியலடா. எல்லாரும் நம்மள நம்புவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். இப்போ வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க இதை நம்புறீங்களா? நம்புற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இதுதான் நம்ம காந்திஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த. உங்களுக்கே தெரியும், நம்ம சின்னத்தை வந்து இந்த மாதிரி இதுலதான் வடிவமைச்சான்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அது உண்மையா பையன் எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், நம்ம காந்திஜின்னு போட்டோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே காந்திஜி இது உட்காந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ வரும். இருக்காங்களே அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. டேய் அது வேற இது வேறடா. டேய் இது எல்லாம் ஒண்ணுதாங்க. மொத்தத்தில் என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் சூப்பரா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா என்ன கடை பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ட்ராபெரி கிங்ஸ்பெரி. வந்தீங்கன்னா இதுக்கு மறக்காம வாங்கி. இது பிரைஸ் அவ்வளோலாம் இல்ல, ஜஸ்ட் 1 கோடி. 1 கோடி எல்லாம் இல்ல ப்ரோ. 2 crores போட்டிருக்கு. 8 லட்சத்தி 18 லட்சத்தி 20,000.
47,11,133 ரூபா ஆத்தாடி. டேய் 339 ரூபா. ஓ 339 ரூபாய் .00. அதாவது இவன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நான் பேசுறேன்டான்னு சொல்லி வீடியோ எடுக்க சொன்னான். ஆனால் இப்போ ஒன்று கூட பேசாமல் உட்காந்துருக்க பேசுகிறேன். டே வந்ததுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் வந்து AK-47. டேய் ஏகே படிச்சா முன்னாடி மரியாதை படிச்சா. டேய் இது ஏகே படிச்சவங்கடா. ஓகே, இது TK-47 வச்சுக்கலாம். இப்போ அதாவது எடுத்து யாராச்சும் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்கன்னா இப்படின்னு ஒரு போட்டு தரணும். ஒரே போட்டு தான். இது ஏகே இல்லைங்க, அப்புறம் பிஸ்டல் ரெடி. பிஸ்டல், அந்த காலத்து பிஸ்டலுங்க அது. ஓ ஓகே பிஸ்டல். இந்த இது பண்ணி விட்டு இது வரும் கரெக்டா. இந்த புல்லட் டேய் இதே டேய் லியோ டிஸ்கோ. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதுதான் வந்து கத்தி. தம்பி வராதப்பா. தம்பி ரேட் அதிகமாப்பா. ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் தண்டனை கட்டணும். அமைதியாக நடி 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக கிடையாது. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. டேய் என்கிட்ட விட்டு தொலைதீங்கடா கருமாந்துடும். டேய் சோலி முடிச்சு.